இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை ஆண்டவர் நம்மளோடு இடைபடுவாராக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 16வது வசனம் 17, 18, 19 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது புத்தியில் ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாப்போட பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றார். அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தான் யோவா என்று கேட்டாள். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியானின் வார்த்தையை கேளும் என்றாள். அவன் கேட்கிறேன் என்றான். அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையுள்ளவளாய் இருக்கையில், இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாய் இருக்கையில், நீர் இஸ்ரவேலின் தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விளங்க வேண்டியது என்ன என்றார். பிரியமானவர்களே, பேர் சொல்லப்படாத ஒரு ஸ்திரீ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் ஒருவன் எக்காலம் ஊதுகிறான். அப்படி ஊதி சேபா எனக்கூடிய ஒரு மனிதன் அவனை நிர்மூலம் பண்ணும்படிக்கு ராஜா அனுப்புகிறதை எல்லாம் நம்ம வாசித்திருப்போம். அந்த அதிகாரத்தில் நீங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 21வது 20வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா எல்லாம் தெரியும். ஆனா நம்ம இது ஆண்டவர் நம்மளோடு பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள். புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பாருங்க, ஒரு இஸ்ரவேல் தேசம் அதுல பிரித்து சில ஜனங்களை அவர்கள் வேறுபட வைக்கிறதை, ஜனங்களை கலைத்து விடுகிற ஒரு மனிதனை அங்கு பார்க்கிறோம். அவனும் இஸ்ரவேலனாய் இருக்கிறான். அப்பொழுது தாவீது சொல்றாரு, ஒருத்தன் நமக்கு விரோதமா இருக்கிறான். அப்சலோமுக்கு மேல என்ன செய்யறான்? அவன் அப்சலோமுக்கு மேல நமக்கு விரோதியா இருப்பான் போல அப்படின்னு சொல்லி தன் சொந்த குமாரன் அவனை விரட்டிட்டு வரும். அவனே கொண்டு போட்டுட்டாங்க. ஆனா இங்க ஒருத்தன், தாவீதுக்கும் எங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி எக்காலத்தை ஊதிட்டு என்ன செஞ்சாரா? ஜனங்களை இருதயத்தை கலைக்க பண்ணி போகிறது தெரியும். அப்படி போகும்பொழுது யோவாப்பிட்ட ராஜா சொல்லி அவனை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு சம்பந்தமான ஒரு தேசத்துல போய் அவன் ஒளிந்து கொள்கிறான், உள்ள இருக்கிறான். அப்ப இவங்க யுத்தத்துக்கு அணிவத்து நிற்கிற அந்த காரியம்லாம் நம்ம பின்னாடி இருக்கிறது. போய் அந்த கோட்டை வாசல்ல முற்றுகை போடுகிறார்கள். அப்ப புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ அவரிடம் வந்து, பாருங்க, புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாப்போட பேச வேண்டும், அவரை இங்க கிட்ட வர சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அலங்கத்தின் மேலிருந்து கீழே படை நிற்கிறது. யுத்த வீரர் நிற்கிறாங்க. சேனாதிபதி யோவாப் இருக்காரு. அவரை பார்த்து, நீதான் யோவாப்பா, ஒரு தைரியமா அவர் பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை வேதத்தில் வாசிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம சபைகள்ல யாராவது வந்துட்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு வரும்போது பெண்கள் பயந்து நடுங்குகிற இந்த நாட்கள்ல பாருங்க, இந்த ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ கூப்பிடுறா, யார் தலைவலி வா, அவர் தானா, அவர் பாருங்க, நீர் தான் யோவாப்பா, அவர் வந்துட்டார் முன்னாடி, அவர் பயங்கரமான யுத்த வீரர் முன்னாடி வந்துட்டார், நீர் தான் யோவாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆமான்னு சொன்னதும், நான் சொல்றது கேளு, நான் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ. அப்பொழுது அவள் பாருங்க, அவள் சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீதான் யோவாப்பா என்று கேட்டால், அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியானாகிய வார்த்தையை கேளும் என்றால், அதற்கு அவள் கேட்கிறேன் என்றாள். அப்பொழுது, இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாய் இருக்கையில், நீர் இஸ்ரவேலின் தாய்ப்பட்டணம் ஆகிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? அவர் சொல்ற அந்த அவருடைய சாட்சியை பாருங்க. இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாய் இருக்கையில், அந்த பட்டணத்தினுடைய அந்த தலைவன்கிட்ட அவள் பேசுகிற பொழுதே, நான் உண்மையுள்ளவர், நான் சொன்னதை கேளு, பட்டணத்தை அழிக்கிறதுக்கு நீ ஏன் வருகிறீர் அப்படின்னு சொல்லி. அப்ப புத்தியாய் பேசக்கூடிய ஸ்திரீகள் அநேக ஒரு குடும்பத்தில், இது ஒரு தேசத்துல நடக்கிற காரியம், இது இஸ்ரவேல் தேசத்துல நடக்கிற ஒரு காரியம். ஆனா நம்ம ஒரு குடும்பத்திற்குள்ள காணப்படுகிற ஒரு காரியத்தை நம்மளோட ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்துல காணப்படுகிற ஒரு பிரச்சனையை புத்தியாய் செய்கிறோமா என்பதை பார்க்கும்படியாய் ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஒருவேளை ஆண்கள் எப்படி வராங்க, என்ன செய்யறாங்க, ஒருவேளை ஒரு குடும்பத்துல ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறது, அல்ல ஒரு பெரிய குடும்பமா இருக்கிறது, இல்லப்பா நம்ம சகோதர சகோதரிகளுக்கு இல்ல உறவினர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்த பெண்கள் எவ்வளவு ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை, அவங்க நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க, ஒருத்தி வந்து அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த காரியத்தை லகுவாய் முடித்து விடுகிறார். யுத்தம் கிடையாது, நான் அதுக்கு வரல, தூரமாய் இருப்பதாக சொல்றான். சம்பந்தப்பட்டவனை வெட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். அப்ப குடும்பத்துக்குள்ள எது யார் நிமித்தமும் பிரச்சனை வருகிறது என்பதை கண்டு ஆராய்ந்து அதை சீர்படுத்துவதற்கு சகோதரிமார்களுக்கு புத்தி வேணும். அந்த ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது, ஒரு குடும்பத்தில் ஒரு முற்றுகை, ஏதோ ஒரு காரியம் வருகிறது, ஏதோ ஒரு காரியம், அது எதுவாக இருக்கலாம், அது ஒரு ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், வெளியில இருந்து கூட ஒரு பிரச்சனை வரலாம். அதை புத்தியாய் நீங்கள் நடக்கிறீர்களா, எப்படி அதை நீங்கள் கையாடுகிறீர்கள் என்பதில் கவனமா இருக்கு. உண்மையாய் சகோதரி உண்மையா இருக்கிறேன், நான் தைரியமாய் பேசுகிறார், யார்கிட்ட பேசணும்ன்றத கரெக்டா நிதானித்து, எல்லாத்தையும் பேசல, யார் தலைவன் அவனவா, யார்கிட்ட பேசினா அந்த காரியம் உடனே முடியும்னு சொல்லி முதல்ல அங்க பார்க்கிறான். பேசி சம்பந்தப்பட்ட ஆளை என்னச்சுடா காலி பண்ணி தூக்கி உள்ள போடுறா, எக்கால ஊதுறாங்க, அழைத்துட்டு போயிடுறாங்க. இதுல ஆனா குடும்பத்துக்குள்ள காணப்படுகிற அநேக பிரச்சனைகளை நம்முடைய சகோதரிகளோ நம் தாய்மார்களோ இவர்கள் நிமித்தமாய் குடும்பம் சிதறடிக்கப்படுகிறதா, குடும்பத்தை நீங்கள் ஒருமனப்படுத்துகிறீர்களா, குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறீர்களா என்று பார்க்கும்படி ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு குடும்பம்னா எல்லா இடத்துலையும் சமாதானப்பட்ட சூழ்நிலை. இப்போ இஸ்ரேல்ல ஒருத்தர் செஞ்ச தப்புக்காண்டி அங்கே அவனை பிடிக்கிறதுக்காண்டி போறாங்க, அதுல அடிபட வேண்டியது நிறைய பேர் வரும். ஆனால் அந்த சகோதரி அந்த ஸ்திரீ பாருங்க, அவனை விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் அவனுக்காண்டி நீங்க மற்றவங்களாம் பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு தான் கேட்கிறாரு. ஸ்திரீயை பார்க்குறேன், எல்லாத்தையும் சமாதானமா பண்ணி இது பண்ணும். நம்ம குடும்பத்துல ஒரு சின்ன காரியத்துக்காக எத்தனை பேரை பழிச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது பாருங்களேன். ஸ்திரீக்கு ஞானம், சகோதரிமார்களுக்கு ஆண்டு வச்சுருக்காங்க, புத்தியுள்ள ஸ்திரீன்னு வேதம் எழுதி வைத்திருக்கிறது. நம்ம எப்படி இருக்கோம்னு பாருங்க. நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு காரியம் வந்துச்சுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைய ஒருவேளை மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசம் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே புத்தீனமான காரியத்தை செய்யக்கூடாது. ரெண்டாவது பாருங்க, சமாதானத்துக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடாது. இந்த இடத்துல ஒரு சமாதானம் உங்களால வர முடியும் அப்படின்னா தைரியம் அந்த இடத்துல நின்று பேசி, குடும்பத்துல நீங்க உங்க குடும்பத்துல நீங்க பாருங்க. அதுக்கு அடுத்துதான் அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிக்கு அடுத்து வெளியில. ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கா, தேவதூதர்களையும் நீங்க நினைச்சுவீங்க நியாயத்திற்கு வழிய ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்முடைய நீதியை நம்மளுக்கு நியாயத்திற்கு உள்ளூர் ஆள்கிட்ட போய் நிக்க கூடாது. உங்க குடும்பத்துல ஒரு சின்ன காரியம் இருக்கு அப்படின்னா 4 பேர் உங்க குடும்பத்தில் இருக்கலாம் பேசி நீட்டா அதை முடிச்சு விட்டு போறதுக்கு தான் பார்க்கணும். அதை உடைச்சு ரெண்டாக்கி காவல்துறை வரைக்கும் போறதுக்கோ அதை வெளியில தெரியறதுக்கோ, ஆனா அவர் 4 பேர் பார்க்கிற அளவிற்கும் அதை வைத்துக் கொள்ளாதீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஏதோ இதை பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆண்டவர் சகோதரிமார்களுக்கு விசேஷமா யாருக்கோ பேசிக் கொண்டிருக்கிறதை என்னால் உணர முடிகிறது. நீங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நீங்களே முடித்துக் கொள்ள வேண்டியதா இருக்க, நீங்கள் ஏன் அதை பெரியதாக்கி, அதை சமாதான குறைச்சலாக்கி குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுகிறீர்கள்? உங்க குடும்பத்தில் நடக்கிறது வேற யாருக்கு சொல்ல வேண்டியது இல்லையே, நீங்களே உங்களால தெரியும் இது முடியும் இது முடியாது. இப்படி நீ அதை நியாயமா கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் அதை செய்தோம் அப்படின்னா சமாதானமாய் அதை சால்வ் பண்ணிடலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை தேசத்துக்கு போவாதே, குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய காரியங்களை கரெக்டா ஞானமாய் நீங்க செயல்படுத்துவீங்க, குடும்பத்துல சமாதானம் செழித்து ஓங்கும், அது நிமித்தம் ஆசீர்வாதம் கடந்து வரும். உங்க குடும்பத்துல கணவனோ பிள்ளைகளோ மாமனாரோ மாமியாரோ மற்ற இனத்தார்கள் கொழுந்தியாவோ மச்சாமா யாரா இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்குமேயானால் அங்க நம்ம நிமித்தமும் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க சமாதானத்தை நீங்க உண்டு பண்ணணும், அதுதான் ஆண்டவருடைய பிரியம். ஒருவேளை எப்படி நம்ம இவ்வளவு நாள் நடந்தோம் அப்படின்னு தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசினார், உங்க குடும்பத்துக்குள்ள உங்கள் நிமித்தம் சமாதானம் உண்டாகும், ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கா, அது எப்படி அதை சால்வ் பண்ணலாம்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி அதை முடித்து வைக்க பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே,
அப்பா எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நாங்க தேவதூதர்களின் நீதி விசாரிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. எங்க குடும்பத்தில் இருக்க காரியத்தை விசாரிப்பதற்கு எங்களை திராணி உள்ளவர்களாய் மாற்றுங்க, ஞானவான்களாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.